நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் தான் உங்களுக்கு ரோல் மாடல், அவர் தான் முன்மாதிரி. எதற்கு? பொறுமைக்கு முன்மாதிரி. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நல்ல குணத்தை உருவாக்க விரும்புகிறார். அதுதான் பொறுமை. உங்களுக்கு ஏன் பாடுகள் வருகிறது தெரியுமா? பொறுமையை கற்றுக் கொடுக்க. நான் பின்னாக சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு ஏன் உபத்திரவங்கள் தெரியுமா? பொறுமையை கற்றுக் கொடுக்க. ஏன் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும்? என் இயேசுவின் சுபாவம் பொறுமை, ஆகவே நீங்களும் பொறுமையாக இருக்க வேண்டும். சரி, இந்த பொறுமையை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசியுங்கள். இந்த பொறுமைக்கு ரோல் மாடல் தேவன் தான் என்று சொன்னேன். சங்கீதம் 86:15 வசனத்தை நான் வாசிக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமை. அந்த பொறுமைக்கு இங்க ஒரு பேர் போட்டிருக்கிறார், நீடிய பொறுமை. ஆண்டவர் மாத்திரம் ஷார்ட் டெம்பர்ட் பர்சனாக இருந்தா இன்னைக்கு உலகமே இருந்திருக்காது. எல்லார் மேலும் பொறுமை. நீங்கள் யார் மேலெல்லாம் பொறுமை இழந்து நிற்கிறீங்களோ அவங்க எல்லார் மேலேயும் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். அப்போது அவரை போல நீடிய பொறுமை உள்ளவர்கள் உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. சரி, பவுல் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 1:16 வசனத்தில், அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். என்ன செய்தாராம்? பிரதான பாவியாகிய என்னிடத்தில். பவுல் யார்? ஒரு நாளில் சவுலா இருந்தவர். அவர் சபையை துன்பப்படுத்தினவர். சபையை உபத்திரப்படுத்துவதற்கு நிருபங்களை வாங்கி கொண்டு வேகமாய் பறந்து சென்றவர். உள்ளெல்லாம் கொதிக்குது, ரத்தம் கொதிக்குது. இவங்கெல்லாம் சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கிறாங்க, இவர்களை சிறைப்படுத்தியே ஆக வேண்டும், உபத்திரப்படுத்தியே ஆக வேண்டும் என்று தேவனுக்காக வைராக்கியம் கொண்டுதான் சவுல் ஓடினார். ஆனால் வசனம் சொல்கிறது, பாவிகளில் பிரதான பாவியாக என்மேல் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்தார். சகோதரி, உங்களுக்கு பொறுமையை எங்கே இழக்கிறங்க தெரியுமா? ரட்சிக்கப்படாத உங்கள் புருஷனிடத்தில் தான் பொறுமை இழக்கிறீர்கள். பொறுமை எங்கே இழக்கப்படுகிறது? கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் பொறுமை இழக்கப்படுகிறது. எங்கே பொறுமை இழக்கிறீர்கள்? குடும்பத்திற்குள் இருந்து பாடுகளை சகித்து சகித்து ஒரு நாள் வரும்பொழுது பர்ஸ்ட் அவுட் ஆயிடுறீங்க, வெடித்து சிதறி விடுகிறீர்கள். எங்கே பொறுமை இழக்கிறீர்கள்? இந்த புருஷனோடு வாழவே முடியாது என்று நினைக்கும் பொழுது பொறுமை இழக்கிறீர்கள். சகோதரனை, நீங்கள் எங்கே பொறுமை இழக்கிறீர்கள்? உங்களை அநியாயமாய் நடத்துகிற உங்கள் உயர் அதிகாரி இடத்தில் நீங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்து ஒரு நாள் கோபத்தில் பொறுமையை இழந்து போனீர்கள். சில காரியங்களை சகிக்க முடியவில்லை, பொறுமையை இழக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தாரோடு பொறுமை இழக்கிறீர்கள். உடன் பிறந்த சிலரோடு உங்களுக்கு ஒத்துப்போக முடியாததனால் பொறுமை இழந்து போகிறீர்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, பிரதான பாவியாகிய என் மேல பொறுமையாக இருந்தார். நீங்கள் யார்? ஒரு நாள் பாவியாக இருந்தீர்கள். நானும் ஒரு நாள் பாவியாக இருந்தேன். என் 18ஆம் வயது வரைக்கும் இயேசு என்னிடத்தில் பொறுமையாக இருந்தார். நான் செய்த எல்லா பாவங்களையும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு பொறுமையோடு இருந்தார். அவர் அப்படி பொறுமையோடு இருப்பார் என்றால் பாவிகள் மேல் நீங்களும் பொறுமையோடு இருக்க வேண்டும். பாவம் செய்கிறவர்கள் மேல் பொறுமையோடு இருக்க வேண்டும். காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை, அவர்களை மன்னித்து அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஸோ தேவன் தான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 3:9 வசனம் வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர், சிலர் கேட்குறாங்க, என்ன ஆண்டவர் வராருன்னு சொல்றீங்க, அவர் வரவே இல்லையே அப்படின்னு பலர் நம்மிடத்தில் குதர்க்கமாய் கேட்பது உண்டு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். சில வேளைகளில் அக்கிரமங்கள் அநியாயங்களை கண்டு கொதிக்கிறோம் அல்லவா? ஐயோ, இது ஏன் நடக்குது, ஆண்டவர் ஏன் வரல? அவர் மிகவும் நீடிய பொறுமை உள்ளவர். உங்களை உபத்திரப்படுத்துகிறார்களே, சில வேளைகளில் உபத்திரவத்திற்குள்ளாக போகும்பொழுது ஐயோ தேவனை என்னால் தாங்க முடியவில்லை என்று கதறுகிறீர்களே, ஆண்டவர் அப்பொழுதும் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரி ஒரு ஜெபக்குறிப்பை அனுப்பியிருந்தார்கள். இப்போ இவர்கள் எல்லாம் என்னை உபத்திரப்படுத்துகிறார்களம்மா, என் கணவர் கூட உபத்திரப்படுத்துகிறார், இந்த வசனத்தின்படி இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள் என்று. எப்படி இருக்கிறது பாருங்கள் மனநிலைமை. உபத்திரப்படுத்துகிறார்களாம்,
அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஊழியர்களாகி நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டுமா? எப்படி? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தர விரும்புகிறார். பாவிகளிடத்தில் பொறுமையாக இருங்கள், வழிவிலகுகிறவரிடத்தில் பொறுமையாக இருங்கள், துன்மார்க்கர்களிடத்தில் பொறுமையாக இருங்கள், ஒத்துப்போகாதிருங்கள், ஆனால் பொறுமையோடு இருங்கள். சரி, இயேசுதான் அதற்கு சிறந்த மாதிரி, தேவன் சிறந்த மாதிரி என்று சொன்னேன்.